என்னைக்குமே டிடிவி தினகரன் பழனிசாமிக்கு சிம்ம சொப்பனம் தான். அதை ஒண்டி நான் அதில் வச்சு, ஏன்னா துரோகத்தை வீழ்த்தாம நான் யார் தடுத்தாலும் ஓய மாட்டேன். என்னுடைய சுவாபம் எல்லாருக்கும் தெரியும். இது அம்மாட்ட வளர்ந்த நாங்கள் கற்றுக்கொண்ட இது. எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம். என்ன ஆனாலும் சரி, பழனிசாமிங்கிற துரோகத்தை வீழ்த்தாமல் தினகரன் டிடிவி தினகரன் ஓய மாட்டார். பழனிசாமியை நான் வீழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. அவரே கொல்லிக்கட்டையை எடுத்து தலையை சொரிஞ்சிட்டு வர்றாரு. யாரை கண்டாலும் பயம். அதனால எனக்கே வேலை இருக்காது போல இருக்கு. அவரே எல்லா வேலையும் இந்த எலெக்ஷன்ல முடிச்சுக்குவாருன்னு நினைக்கிறேன். மீண்டும் என்டிஏவில் இருந்ததுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புவது, பாரத பிரதமர் மோடி அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் மூலம் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணியை பலப்படுத்தணுங்கிற முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கின்ற விதமாக எங்களது பங்காளி சண்டையெல்லாம் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு, விட்டு கொடுப்பவர்கள் என்றைக்கும் கெட்டு போவதில்லை என்கிற சான்றோர் மொழிக்கு ஏற்ப எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் என்பதற்காக 2021 மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் எடுத்த முயற்சி அன்றைக்கு முடியாமல் போனதால் இன்றைக்கு தமிழ்நாட்டை வாட்டி வதைக்கின்ற திராவிட மாடல் என்கிற பெயர்ல நடக்கின்ற இந்த திராவக மாடல் ஆட்சி, கஞ்சா மாடல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மீண்டும் நாங்கள் என்டிஏவில் இணைந்திருக்கோம்.